Hello friends, இன்னைக்கு நம்ம OOPSல constructor with default arguments பத்தி பார்க்க போறோம். First definition பார்த்தலாம். A constructor with default arguments is a constructor in which parameters are assigned default values at the time of declaration. அதாவது declaration பண்ணும்போது நம்ம parametersக்கு வந்து defaultஆன values வந்து assign பண்ண போறோம். அதுதான் வந்து இந்த constructor with default arguments ஓட கான்செப்ட். ஓகேவா? This allows objects of the class to be created. இது என்ன பண்ணுன்னா நம்ம கிளாஸில் வந்து ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ண ஹெல்ப் பண்ணும். எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம்னா எதர் வித் நோ ஆர்குமெண்ட்ஸ் இல்லைனா பார்ஷியலான ஆர்குமெண்ட்ஸ் இல்லைனா ஃபுல் ஆர்குமெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து நம்ம ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். சின்டாக்ஸ் பார்த்தோன்னா கிளாஸ் போட்டுட்டு கிளாஸ் நேம் கீழே பப்ளிக்கில் கிளாஸ் நேம் டைப் டேட்டா டைப் என்ன டேட்டா டைப் யூஸ் பண்ண போகிறோம் இன்ட்டு வாய்ட் இந்த மாதிரி ஏதாவது டேட்டா டைப் அப்புறமா பேராமீட்டர் 1 இஸ் ஈக்குவல் டு அதோட வேல்யூ அசைன் பண்ணுறோம்ல டிஃபால்ட் வேல்யூஸ் அந்த வேல்யூ 1 கமா அந்த டைப்பு பேராமீட்டர் 2 இஸ் ஈக்குவல் டு வேல்யூ 2 இது பண்ணிவிட்டு நம்ம இனிஷியலைசேஷன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுறோம். இப்போது நம்ம எந்த ஒரு ஆர்குமெண்ட்டுமே பாஸ் பண்ணல அப்படின்னா என்ன டிஃபால்ட் வேல்யூ கொடுத்துருக்கோமோ அது அப்படியே யூஸ் ஆகும். 1-2க்கு மட்டும் நம்ம வேல்யூஸ் கொடுத்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கீழே ஒரு ப்ரோக்ராமில் டீட்டெயில்டாக பார்ப்போம். 2-3 வேல்யூஸ் கொடுத்துட்டு நம்ம 2 வேல்யூ மட்டும் அசைன் பண்ணியிருந்தோம்னா அந்த 2 வேல்யூ மட்டும் ஓவர் ரைட் பண்ணிவிட்டு ஒரு வேல்யூ என்ன டிஃபால்ட்டாக கொடுத்துருந்தோமோ அது வந்து ஒர்க் ஆகும். எல்லா ஆர்குமெண்ட்ஸுமே நம்ம பாஸ் பண்ணியிருந்தோம்னா டிஃபால்ட் வேல்யூஸ் நம்ம செட் பண்ணியிருக்கோம்ல அதை விட்டுட்டு நம்ம என்ன பாஸ் பண்ணியிருக்கோமோ அதை எடுத்துக்கும். இப்போது நம்ம அதை ப்ரோக்ராமில் பார்ப்போம். ஹேஷ் இன்க்ளூட் IOStream கொடுத்துட்டோம். யூஸிங் நேம் ஸ்பேஸ் STD கொடுத்தாச்சு. இப்போது கிளாஸ் க்ரியேட் பண்ணுறோம். எப்படி க்ரியேட் பண்ணுறோம்? கிளாஸ் போட்டு ஸ்டூடெண்ட் கொடுத்துட்டு பப்ளிக்கில் வந்து இன்ட்டு மார்க்ஸு ஏஜ் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்டர் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்க போகிறோம். ஸ்டூடெண்ட் கொடுத்துட்டு நம்ம 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கோம். என்னது அதாவது ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கோம். என்னென்னது இன்ட்டு M இஸ் ஈக்குவல் டு 50 இன்ட்டு A இஸ் ஈக்குவல் டு 18 மார்க்ஸ் இஸ் ஈக்குவல் டு M ஏஜ் இஸ் ஈக்குவல் டு A இந்த மாதிரி எழுதிட்டு நெக்ஸ்ட்டு செகண்டாக ஒரு ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் வாய்டு டிஸ்பிளே கொடுத்துட்டு மார்க்ஸையும் ஏஜையும் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு மாதிரி நம்ம கோடு எழுதியிருக்கோம். இன்ட்டு மெயினில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா S1 அப்படின்னு கொடுக்குறோம். S1ன்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஆர்குமெண்ட்ஸுமே நம்ம பாஸ் பண்ணலை. அப்போ என்ன ஆகும்? டிஃபால்ட்டான வேல்யூஸ் M இஸ் ஈக்குவல் டு 50 அண்ட் A இஸ் ஈக்குவல் டு 8 இது வந்து மார்க் இஸ் ஈக்குவல் டு M அப்போ எம்மோட வேல்யூ 50 ஏஜ் இஸ் ஈக்குவல் டு இங்கே ஏல என்ன கொடுத்துருக்கோம் 18 கொடுத்துருக்கோமா இது அப்படியே பாஸ் ஆகும். அப்போ நம்ம பிரிண்ட் பண்ணும்போது என்ன வரும்? மார்க்ஸ் 15ம் ஏஜ் 18 அப்படின்னு வந்துடும். அதே வந்து செகண்ட் பார்த்தோம் S2ல பார்த்தோன்னா என்னது 80 அப்படின்றது மட்டும் கொடுத்துருக்காங்க. 80 அப்படின்னு மட்டும் கொடுத்தாங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கோம்? ஸ்டூடெண்ட்டு இன்ட்டு மார்க் இஸ் ஈக்குவல் டு அதாவது M இஸ் ஈக்குவல் டு 15 கொடுத்துருக்கோமோ அந்த இடத்துல மட்டும் இது போய் ஸ்டோர் ஆகும். அப்போது M இஸ் ஈக்குவல் டு 80 அப்படின்னு மீனிங் வந்து மார்க் இஸ் ஈக்குவல் டு 18 நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஏஜ் என்ன வரும்னு பார்த்தோன்னா அங்கே ஆல்ரெடி டிஃபால்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்க? A இஸ் ஈக்குவல் டு 18 கொடுத்துருக்காங்களா அப்போ 18 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட் 3க்கு என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம 2 வேல்யூஸுமே கொடுத்துருக்கோம். 90, 20 கொடுத்துருக்கோம். அப்போது மார்க்ஸ் வந்து 19 ஸ்டோர் ஆகிருக்கும், ஏஜ் வந்து 20 அப்படின்னு ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ S1 டாட் டிஸ்பிளே S2 டாட் டிஸ்பிளே S3 டாட் டிஸ்பிளே கொடுத்தா நமக்கு என்ன வேல்யூஸ் கிடைக்கும்? மார்க்ஸ் இஸ் ஈக்குவல் டு 50 18 இங்கே வந்து நம்ம 80 மட்டும் பாஸ் பண்ணனால என்ன இருக்குது? 80 வந்துருச்சு, ஏஜ் வந்து 18 வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு ரெண்டையுமே நம்ம பாஸ் பண்ணனால நமக்கு 90 அண்ட் 20 வந்துருச்சு. இந்த மாதிரி தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ப்ரோக்ராம் கேட்டாங்க அப்படின்னா எழுதிக்கலாம். மேபி சப்போஸ் 8 மார்க்ஸில் கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி படிச்சுக்கோங்க. கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் இட்ஸ் டைப் வந்து கேட்கறதுக்கு ஹை இம்பார்ட்டன்ஸ் இருக்குப்பா, அதனால் நல்லா படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.